நம்ம யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டியால பல பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ், அவன் அபிஷியல் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா 2023 அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம இந்தியால 18,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டியால இறந்து போயிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மின்சாரம் தாக்கி வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க அப்படின்னு அபிஷியல் டேட்டா சொல்லுது. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ 1 லட்சம் பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டியால இறந்து போறாங்க. ஓகே, நம்ம அதர் கண்ட்ரிஸ் லைக் வந்து ஜப்பான், யூஎஸ் இது போன்ற டெவலப்டு கண்ட்ரிஸை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் இருக்கா அப்படின்னா இல்ல. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அங்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ்ல தான் இந்த மாதிரியான இன்சிடென்ட் ஏற்படுது. இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கரண்ட் உற்பத்தி பண்றாங்கல்ல, அதாவது பவர் பிளான்ஸ், அந்த இடத்துல விபத்துகள் கம்மியா தான் நடக்குது. அப்போ எங்க அதிகமா நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். அதாவது கிட்டத்தட்ட 61% வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டாண்ட இருக்கக்கூடிய கரண்ட் கம்பம், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இது போன்றதாலதான் வந்து பல்வேறு விதமான விபத்துகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா 30% வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயோ இல்ல நம்ம ஆபீஸ்லயோ அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இன்சிடென்ட் ஏற்படுதான். ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படி பாத்தீங்கன்னா இந்த 18,000 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு நான் சொன்னல 2023ல. கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா சில கிரைட்டீரியா கொடுக்குது. இந்த மாதிரியான இன்சிடென்ட்னாலதான் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டல் கான்டாக்ட் வித் லைவ் வயர்ஸ், அதாவது ஒயர்ல ஷாக் அடிச்சு பல பேர் விபத்துக்கு காரணமாயிருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்காதனால, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்லயும் நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கலாம், அதாவது நீங்க உங்க ஈர கையோட வீட்டுல இருக்கக்கூடிய ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல யாராவது வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரியான இன்சிடென்ட் உங்க வீட்டுல நடந்துட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் பில்ட் பண்ணுங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபெக்டிவ் அப்ளைன்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. டிஃபெக்டிவ் அப்ளைன்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம வந்து பல்வேறு விதமான எலக்ட்ரிக்கல் டிவைஸ் யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் ஈவன் வந்து இந்த சார்ஜர், மொபைல் சார்ஜர் ஆகட்டும், லேப்டாப் சார்ஜர் ஆகட்டும், இது போன்ற டிவைஸை யூஸ் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் லேப்டாப் சார்ஜர் எடுத்துப்போமே, அது வந்து பெருசா இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அதை ஃபோல்ட் பண்ணி தான் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல ஃபோல்ட் பண்ணும்போது அந்த ஒயர் விட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல வந்து ஒயரை மாத்திடுங்க. அப்படி மாத்தல அப்படின்னா இந்த மாதிரியான விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ்டு எலக்ட்ரிக்கல் ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விதத்துல நம்ம அதை சரி செய்ய பார்ப்போம். ஆனா என்ன அபிஷியல்ஸ் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஷார்ட் டேர்முக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தும், லாங் டேர்ம்ல விபத்துக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க வீட்டுல ஏதாவது எலக்ட்ரிக் இஷ்யூ ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் எலக்ட்ரிஷியன்ஸை கூட்டிட்டு வந்து பாக்குறது ரொம்ப நல்லது. லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டியா புவர் மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா பழைய சைட் இருக்கும், அதே வாய்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்றது, இது மாதிரியான இன்சிடென்ட்னாலதான் இந்த 18,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா இறந்திருக்காங்க அப்படின்னு நம்ம அபிஷியல் டேட்டால பார்க்க போறோம். இந்த மாதிரியான இன்சிடென்ட்டை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான மெஷர்ஸ் நான் இந்த வீடியோல சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். பட் ஆனா நான் இந்த மெஷர்ஸ் திருப்பியும் சொல்லும் போது உங்களுக்கு அந்த மென்டல் ப்ராசஸ் மூலியமா வந்து செயல்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருந்தே ஆரம்பிப்போம். லைக் வந்து நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்விட்ச் அண்ட் சாக்கெட்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லோட்ல யூஸ் பண்ண வேண்டாம். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதெல்லாம் யூஸ் பண்றதெல்லாம் வழக்கமானது தான். இப்போ அந்த இடத்துல நார்மல் சாக்கெட் யூஸ் பண்ணாம அதுக்கு தகுந்த சாக்கெட்டை யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கு நீங்க வந்து உங்களோட எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லுங்க, அவங்களே வந்து நல்ல பெட்டரா சஜஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அங்க வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி படாம பாத்துக்கோங்க. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஈரக்கையில போய் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒயர்ஸோ இல்ல ஸ்விட்சோ டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா அதை வந்து இமிடியேட்டா சேஞ்ச் பண்ணிடுங்க. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் எலக்ட்ரிஷியனை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுக்கு எர்த் கனெக்ஷன் கொடுங்க. அதாவது அந்த எர்த் கனெக்ஷன் கொடுக்கும் போது ஷாக் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்டுக்கு போகுது, அதனால ஹியூமன்ஸ் ஆகிய நம்ம ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை டச் பண்ணும்போது நம்மளுக்கு ஷாக் அடிக்காதான். அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ரெய்னி சீசன் லைக் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு சைக்ளோன் டிட்வா புயல் அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் ஆச்சு. சென்னையில மட்டும் இல்லாம பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்து ஏற்பட்டது.
இந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மெயின் சப்ளைவை ஆஃப் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட பவர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிப்பாங்க. பட் ஆனா நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு நம்ம ப்ரிகாஷன் பண்ணிப்போமே. அதனால போயிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய மெயினை ஆஃப் பண்றது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டு வெளியவோ இல்ல ஆபீஸ் வெளியவோ போகும்பொழுது என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான வின்டர் சீசன், ரெய்னி சீசன் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கரண்ட் கம்பம்லாம் இருக்குல்ல, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அது பக்கத்துல போயிட்டு நிற்காதீங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதை போய் தொடாதீங்க. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒயர் அறந்து போயிருந்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் இபி ஆபீஸை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க வந்து சரி செய்வாங்க. ஏன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வேலை. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான மழை காலத்துல வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸை வந்து வெளியே அனுப்பாதீங்க. ஏன்னா சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம எவ்வளவு அவேர்னஸ் சொன்னாலும் அவங்க அந்த வயசுல ஒரு விளையாட்டு புத்தியோட தான் அவங்க இருப்பாங்க. அதனால அவங்கள வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரியான மழை காலத்துல வெளியே அனுப்புறத தவிர்க்கலாம். இந்த மாதிரியான மெஷர்ஸ் நம்ம எடுத்தாலே எலக்ட்ரிசிட்டியால நடக்கக்கூடிய விபத்துகள் வந்து குறையப்படும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சஜஸ்ட் பண்றாங்க. ஃபைனலா இந்த மாதிரி உங்க வீட்லயோ இல்ல உங்க ஆபீஸ்லயோ எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? தயவு செய்து அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்ககிட்ட காசு அதிகமா இருக்கலாம். பட் ஆனா நம்ம கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பல எஃபிஷியன்டான முடிவுனால மட்டும்தான் நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்றோம். அதை நோக்கி தான் இந்தியா போயிட்டு இருக்கு. பட் ஆனா இப்போ நீங்க யூஸ் பண்ற கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல், அதாவது நிலக்கரியை எரிச்சுதான் நம்மளுக்கு இந்த கரண்ட் உற்பத்தி ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த கோலை எரிக்கிறதுனால என்ன இஷ்யூ ஏற்படுது அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம உலகத்துல ஏற்படுது. இதனால வந்து பாத்தீங்கன்னா உலகம் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங் அப்படின்ற ஒரு வெப்பநிலையை அடையுது. சோ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த மாதிரியான ஒரு சின்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்ம பெரிதளவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உலகத்தை காப்பாற்ற முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள கியூரியாசிட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.